ஆதிபத்திய காரக பலனை கொடுப்பார். மேஷ லக்னத்துல ஜனனிச்ச ஜாதகம். மேஷ லக்னத்திற்கு குரு பகவான் எதை கொடுக்கிறார்? 9ஆம் அதிபத்திய கிரகம். பாக்கியத்திற்கு இவர் தான் அதிபதி, 12ஆம் வீட்டிற்கு இவர் தான் அதிபதி. 9ஆம் வீட்டில் மூலியமா என்ன கொடுக்க முடியும்? சக வயது கொடுக்கக்கூடியவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை கொடுப்பார். சரியான கல்வி, சரியான திருமண வாழ்க்கை, சரியான வாகன சேர்க்கை, வீடு சேர்க்கை, திருமண சேர்க்கை, இதெல்லாம் இந்த 9ஆம் இடம் சொல்லுது. சரியான வயதில் சரியானவை நடப்பதை இந்த 9ஆம் இடம் சொல்லுது. அது போல தந்தையை பற்றி சொல்லுது, ஆன்மீகத்தை பற்றி சொல்லுது. அப்ப குரு 12ஆம் இடம் என்பது வெளிநாடு தூரதேச விரயங்களையும் இன்வெஸ்ட்மெண்ட் வியூக வணிகத்தை குறிக்கிறது. ஷேர் மார்க்கெட்டா இருக்கட்டும், எந்த முதலீடும் 12ஆம் இடத்துல. ஜாதகருடைய திருப்தி இந்த 12ஆம் இடம், திருப்தி பெறுவதை இந்த 12ஆம் இடம் சொல்லுது. வெளிநாடு தூரதேச வாழ்க்கையை 12ஆம் இடம் சொல்லுது. அப்ப குரு பகவான் மேஷ லக்னத்திற்கு பாகியத்தையும் தந்தையை பற்றியும் தான தர்மத்தை பற்றியும் சக வயதுள்ள நபருக்கு நடக்கக்கூடிய சுபகாரிய சுப நிகழ்வுகளை பற்றியும் இன்வெஸ்ட்மெண்ட் வீக வணிகம் தூரதேசம் அயன சயன போகங்களை பற்றி விவரிக்கிறது. அப்ப மேஷ லக்னத்திற்கு குரு இந்த 2 ஆதிபத்திய காரகங்களை தான் கொடுக்கிறார். இந்த குரு இதை யோகமா கொடுக்கணும். ஜாதகருக்கு பாக்கியமே கிடைக்காம கஷ்டப்படக்கூடாது. குரு தனித்து வளர்த்தாலும் நன்மைதான், அதுல எந்த பிரச்சனை இல்லை. மேஷ லக்னத்திற்கு கூடுதலாக சூரியனுடைய தொடர்பு பெறுவது நல்ல பலனை கொடுக்கும். சந்திர தொடர்பு அல்லது செவ்வாய், 8ஆம் இடம்ன்றதுனால செவ்வாய்க்கு குறைந்து சூரிய சந்திர தொடர்புகளில் இருக்கும் பொழுது நல்ல பலன்களை அதிகமாக செய்கிறார் இந்த குரு பகவான்றதை உறுதிப்படுத்துறோம். அப்ப குரு பகவான் மேஷ லக்னத்திற்கு கொடுப்பது பாகியங்களையும் அயன சயன போகமான விரயங்களையும் நன்மை பண்றது, இன்வெஸ்ட்மெண்ட் வீக வணிகங்களை நன்மை பண்றது, வெளிநாட்டு வாழ்க்கையில நன்மை பண்றது, இது போன்ற காரகங்களை தான் குரு பகவான் அந்த தசையில் கொடுக்கிறார்.